இந்த யோகா செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும்னு கேட்குறீங்களா? யோகா செய்வதால் பல நன்மைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா செய்வதால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் தன்மை சரிங்களா? அந்த யோகா செய்வதால் நாம என்ன மாதிரியான யோகா செய்யணுன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம நாடி சுத்தி செய்றோம் இல்லைங்களா? அந்த நாடி சுத்தி வந்து சர்வத்துக்கும் பயன்படும். சரியா? இது என்ன ஆகும்னா வந்து உடல்ல இருக்கக்கூடிய மண்டலங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடும். யோகாவுல வந்து எல்லா குறைபாடுகள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் இந்த யோகா மூலியமா வந்து பண்ணும்பொழுது, அந்த பயிற்சியாக செய்யும்பொழுது, அது ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்துட்டு இந்த மத்தபடி வந்து இந்த கபாலபாம இருக்கட்டும், வஜ்ராசனமோ, சர்வங்காதி இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்ல. நாடி சுத்தி செய்தா போதும். இந்த நாடி சுத்தி செய்தாலுமே, உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும். சரிங்களா? படிப்படியா சரியாயிடும். அது பிரஷரா இருக்கட்டும், சுகர் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் தன்மையான பிரச்சனை, சுறுசுறுப்பு இல்ல, நம்ம வந்து அந்த ஆக்டிவா கிடையாது, நமக்கு ஒரு பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த நாடி சுத்தி செய்யும்போது சரியாயிடும். இந்த யோகாவுல வந்து பல இது இருக்கு. நீங்க நாடி சுத்தி வந்து முறையா செய்யுங்க. ஏன்னா காலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாடி சுத்தி எந்த மாரி நேரங்கள்ல செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வந்து சூரிய உதயம் வந்துட்டு வரும்போது, அந்த சூரியனோட கதிர்வீழ்ச்சி இருக்கு இல்லைங்களா? அந்த கதிர்வீழ்ச்சி, இளங்கதிர்வீழ்ச்சி வந்து நம்ம ஒரு சுவாசிக்கிற மாரி அந்த நாடி சுத்தி நீங்க செய்யணும். அந்த நாடி சுத்தி செய்யும்போது, அதுல வரக்கூடிய அந்த கதிர் வந்து ரேடியேஷன் வந்து நமக்கு வந்துட்டு பியூரா கிடைக்கும். அந்த பியூரா கிடைக்கும்போது என்னன்னா, நம்ம உடல் தன்மையில இருக்கக்கூடிய பங்கம் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுரும். தோல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், சரிங்களா? நிலையில வந்துட்டு வேற மாதிரி பேதலிச்ச எண்ணங்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சரியா போயிடும். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில 6:15 இருந்து இல்ல 6 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சுனாலும் பரவால்ல. சரியா? 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். இல்ல 7:40க்குள்ள முடிச்சிடணும். முடிச்சிட்டீங்கன்னா, உடம்புக்கு நல்லது. நல்ல எனர்ஜி குடுக்கும். நல்ல சிந்தனை குடுக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அகற்றிடும். நாடி சுத்தி அவசியம் செய்யுங்க. இல்ல இத தவிர நம்ம வஜ்ராசனம் செய்றோம்னா, நம்மோட அது வந்துட்டு ஸ்பெஷலா ஒரு விஷயங்கள் இருக்கு. இத வந்து சீக்கிரம் குணப்படுத்தணும் அப்டின்னா வந்து இதுக்கான இதுக்குன்னே இருக்கக்கூடிய ஆசனங்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல நம்ம எல்லாமே வந்து சரியா ஆகணும். உடல்ல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. நமக்கு நார்மலாவே எல்லாமே வந்து சரியாகணும். நாடி சுத்தி நல்ல சிறந்த பயிற்சி. இந்த நாடி சுத்தி பயிற்சிய வந்து நீங்க தினமும் பண்ணுங்க. காலையில ஒரு வேளை, இல்ல மாலையில ஒரு வேளை, இல்ல 2 வேளையுமே நீங்க செய்தாலும் கூட சரி. மாலையில நீங்க செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5:30 மணியிலிருந்து ஒரு 7 மணிக்குள்ள நீங்க வந்து அந்த நாடி சுத்திய வந்து செய்து முடிக்கலாம். ரொம்ப நல்லது. மோனிஷா நீங்க கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க இத செய்யுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த ஜாப் என்ன உங்களுக்கு திருப்தியான ஒரு நீங்க முதல்ல வந்து வீட்ல இருக்கக்கூடிய சொன்ன ஏதோ செய்யுங்க. ஏன்னா ஜாப்புக்கு மட்டும் நீங்க பணத்த வந்துட்டு குடுக்கணும்னு இப்ப குடுக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரகாச்சாரம் வந்து அவ்வளோ வந்து சிறப்பா வந்து கிடையாது. அதனால வந்து பணம் குடுத்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து முயற்சி செய்யுங்க. ஆனா பணம் யார்கிட்ட குடுக்காதீங்க. ஏன்னா நீங்க பணம் குடுத்தேன்னா, நீங்க இருக்கக்கூடிய திசையானது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அது வந்துட்டு இமோஷனலான திசை. ஏன்னா நம்மோட முயற்சி அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, அந்த வர வேண்டிய சில அதிர்ஷ்டங்கள வந்து தடுத்துட்டு இருக்கும். நீங்க அந்த திசைக்கு தகுந்த மாரி அதிர்ஷ்டங்கள எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நீங்க உழைப்ப தான் எதிர்பார்க்க முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ, ஆனா அந்த உழைப்பு வந்து வீண் போகாம இருக்கணும்னா, நீங்க உங்க குலதெய்வத்த, உங்களுக்கு இஷ்ட கடவுள வந்து நீங்க வணங்கணும். சரிங்களா? தினமும் காலையிலயோ, இல்ல மாலையிலயோ நீங்க வந்துட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. சரியா? ஒரு 5 நிமிஷமோ, இல்ல 3 நிமிஷமோ நீங்க வழிபடுங்க. வழிபட்ட பிறகு வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் நீங்க தீபத்தை சுடர் விட விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அத குளிர வைக்கிறது, அது உங்களோட விருப்பம். சரிங்களா? அத நீங்க கவனமா பார்த்துக்கணும்.
அதனால வேண்டி நீங்க வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட குலதெய்வம் உங்கள பாதுகாக்கும். உங்களோட இஷ்ட தெய்வம் உங்கள பாதுகாக்கும். சரிங்களா? ஜாப்புக்கு பணம் குடுக்காதீங்க. பணம் குடுக்காத வாங்குறத பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய திசை வந்து உங்களுக்கு சாதகமான திசையான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, ரேடியேஷன் வந்து இமோஷனல் அதிகமாயிட்டே இருக்கும். கோபத்த அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா, வேலை நடக்குதோ இல்லையோ, சரிங்களா? நம்மோட கோபத்த உண்டு பண்ணிட்டே இருக்கும். தாமதமாகும். வேலை வந்து இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, அந்த வேலை கிடைக்குமான்னு ரொம்ப ரொம்ப தாமதமாகும். உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா, நீங்க வந்து ஐயோ! நம்ம வேலைய போய் பார்க்கணும். இல்ல நம்ம வந்து பணம் குடுத்தோமே, அந்த பணத்த வந்து நம்ம எப்படியாவது போயிட்டு கேட்கணும். ஏன்னா, நம்ம பணம் வந்துட்டு வீணாகக்கூடாதுன்ற முயற்சியே பாதி உங்களோட உடல் நலத்த வந்து குறைக்க ஆரம்பிச்சுரும். அதனால வேண்டி நீங்க பணத்தையோ, மத்ததையோ செலவழிக்காம நீங்க முயற்சி மட்டும் செய்யுங்க. சரிங்களா? அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அந்த ஜாப் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். முயற்சி செய்யுங்க. கவர்மெண்ட் ஜாப் கூட முயற்சி செய்யுங்க. ஏன்னா, நீங்க வழிபடக்கூடிய அந்த வழிபாடு தான் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். சரிங்களா? நீங்க எல்லா முயற்சியுமே எடுப்பீங்க. தைரியமா எடுப்பீங்க. சரிங்களா? எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயத்துக்கு அஞ்சுவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது மந்திரங்கள், தந்திரங்கள் ஏதாவது செய்றாங்களா? செய்திருப்பாங்களோ? என்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு அப்பப்போ வரும். சரிங்களா? அதுல வந்து நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்களோட வேலையோ, உங்களோட உழைப்போ நீங்க கவனமா பண்ணுங்க. சரிங்களா? அது இதுவா இருக்கட்டும். மாலையிலே, காலையிலே மறக்காம நீங்க வந்து தீபம் ஏத்துங்க. இல்ல காலையில என்னால ஏத்த முடியல, மாலையில ஏத்துங்க. மாலையில ஏத்த முடியல, காலையில ஏத்துங்க. சரிங்களா? எப்பவாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இல்லையா? காலை, மாலையில அந்த நேரம் வந்து தீபம் ஏத்தி வழிபடுங்க. ஒரு 3 நிமிஷம் வழிபடுங்க. வழிபட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள செய்யுங்க. நேரம் கிடைக்கும்போது தியானம் பண்ணுங்க. உங்களோட வீட்டோட அமைப்பு சூழ்நிலையை சரி பண்ணிக்கணும். கவர்மெண்ட் ஜாபுக்கு பணம் குடுக்காம முதல்ல வந்து முயற்சி செய்யுங்க. ம். நீங்க தியானத்த பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. முதல்ல தியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, உங்களோட ஒரு பொருள வந்துட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அந்த பொருள உங்களோட எண்ணத்துக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் தியானம். இப்ப நீங்க கடவுள பத்தின விஷயம் நீங்க தேடுறீங்கன்னும்போது, நீங்க கடவுள பத்தி எந்த கடவுள நீங்க தேடுறீங்களோ, அந்த கடவுள வந்து நீங்க வந்துட்டு தியானிக்கணும். அவ்வளவுதான். தியானிக்கணும்னா வந்து நினைக்கணும். சரியா? உங்களோட சிந்தனையில கொண்டு வரணும். சிந்தனையில கொண்டு வந்து, அந்த சிந்தனையில வந்து உங்க சிந்தனைக்கு இருந்து விலகாம, உங்க சிந்தனையிலிருந்து விலகாம, அந்த உடைய பொருள வந்து நீங்க வைத்துக் கொள்ளணும். அது கடவுளா இருக்கட்டும், இல்ல வேறு பொருளாக இருக்கட்டும், வேற எந்த பொருள நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த பொருளுக்கான விடயத்த வந்து நீங்க தியானமா கொண்டு வரணும். உங்க சிந்தனையில வச்சு, அந்த சிந்தனைக்கு வந்துட்டு நீங்க வந்து சக்திய குடுக்கணும். அத செயல்பட வைக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் தியானம். சரியா? அந்த தியானம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, உங்களோட சக்திய உங்களுக்குள்ள ஒண்ணாக்குது. சரிங்களா? உங்களோட சக்திய உங்களுக்குள்ள ஒண்ணாக்குது. எங்கேயோ போய் தேட வேண்டியதில்ல. தியானம்ன்றது அதுதான். ஒரு பொருள உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வரணும். நீ எங்கேயும் தேட வேண்டாம். இங்க ஒரு பொருள் நான் வச்சுட்டுருக்கேன். இந்த பொருள் எங்கேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானத்துக்குள்ள அந்த பொருள கொண்டு வந்தீங்கன்னா, அந்த பொருள் எங்க போயிருக்கு, நம்ம எந்த இடத்துல கொண்டு போனோம், எந்த இடத்துல வச்சோன்றது அது கொண்டு வந்துரும். அப்ப என்னன்னா, மனத ஒருநிலைப்படுத்தணும். நம்மோட சிந்தனைகள வந்து ஒருநிலைப்படுத்தணும். ஒருநிலைப்படுத்தி அந்த பொருள கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா, அது வந்துட்டு தியான பயிற்சி. அத பயிற்சி எடுக்கணும். தினமும் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஜோதியில இருந்து ஜோதிய நீங்க வந்து நீங்க புருவ மத்தியில கொண்டு வரலாம். உங்க நினைவுல கொண்டு வரலாம். நினைவுல கொண்டு வர்றது தான் தியானம். சரி, அது எந்த பொருளா இருந்தாலும் கொண்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச பொருள் எந்த பொருளா இருந்தாலும் கொண்டு வந்து உங்க நினைவுல நிறுத்தீங்கன்னா, அது பேர் தியானம். சரிங்களா? இந்த தியானத்த பத்தி வேற என்னாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன்.
புரிஞ்சா சரி, இல்ல புரியலைன்னா திரும்ப வந்து அத ரொம்ப விளக்கமா சொல்லுங்கன்னா, நான் அந்த தியானத்துக்கு விளக்கம் சொல்றேன். தன் சக்திகள நம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது தான் தியானம். சரிங்களா? எங்கேயும் சிதற விடாம, எந்த எண்ணத்தையும் வந்து வெளியில கொண்டு போகாம, எல்லா எண்ணத்தையும் ஒரே வழியில எந்த வழியில நாம கொண்டு வர முடியுமோ, அந்த வழியில கொண்டு வரது தான் தியானம். சரியா? ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். அந்த ஒருநிலைப்படுத்தி அதுல ஆனந்தம் பார்க்கணும். அதுக்கு வழி தேடணும். நீங்க ஒருநிலை கொண்டு உங்களோட மனத எல்லா ஒரு சிதறி எவ்வளோ பல மடங்கு நம்மளோட சிந்தனைகள் வந்து சிதறிட்டே இருக்கக்கூடிய சிந்தனைய கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி, ஒரே நிலையில கொண்டு வந்து உங்களுக்குள்ள அடக்கி, அந்த சிந்தனைய வந்து உங்களுக்குள்ள வந்து கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா, உங்கள சுத்தி என்ன நடக்குது? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? நாம என்ன செய்யணும்? அப்படின்றத வந்து அந்த தியானம் மூலியமா அறிய முடியும். ஆ இப்போ நீங்க தியானம் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஜோதிய வந்துட்டு ஏத்தி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு ஜோதி ஏன் நம்ம ஏத்துறோம்னா, இந்த நல்ல எண்ணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? நம்ம உடலுக்கு மாத்திரம் மட்டும் நம்ம சுவாசிக்கும்போது அத்தனைக்கும் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நல்லெண்ணெய வந்துட்டு ஜோதி ஏத்தி வச்சுட்டு, அதுல வந்துட்டு புகையக்கூடாது. சரிங்களா? அந்த புகை கண்ட்ரோல் ஏன்னா அது ஒரு மிதமான புடமா இருக்கணும். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ரேடியேஷன் வந்துட்டு நமக்கு அது மருந்தா குடுக்கும். நம்ம எண்ணத்துக்குள்ள என்னன்னா, நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துல இருக்கக்கூடிய சூனியத்த விளக்கும். நம்ம மனதுல இருக்கக்கூடிய சூனியத்த வந்துட்டு உடைத்து அது விளக்க ஆரம்பிச்சுரும். அப்படி விளக்கிச்சுன்னா, நாம என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விதமான ஒரு புத்துணர்வு நமக்கு தோணும். சரிங்களா? அப்படி தோணும் பொழுது, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூனியம் விலகுச்சுனாலுமே, உங்களுக்கு தியானம் ஒண்ணாயிடும். உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். உங்க சிந்தனைக்கு வந்து உள்பட்டு வந்துரும். அப்ப நினைக்கும்போது என்னன்னா, அந்த ஜோதிய நீங்க நினைச்சாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய கடவுள நினைச்சாலும் சரி, இல்ல நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பொருள வந்து நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு புடிச்ச பொருள் ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, அந்த பொருள நினைச்சாலும் சரி, உங்க சக்தி வந்து ஒண்ணு கூடிரும். ஆனா, இதுல ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானம் செய்யும் பொழுது, உங்களுக்கு புனிதமான சில விஷயங்கள வந்து நீங்க தியானத்தோட கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள அத நெறிப்படுத்தி, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுரும். அதே வந்து தவறான சிந்தனைய உங்க தியானத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, உங்களோட நிலைய வந்துட்டு வேற மாதிரியான திசைய கொண்டு போய் ஏன்னா வந்து ஒரு புரியாத ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து நம்ம தியானத்துல வச்சுட்டோம்னா, நம்மோட சிந்தனைகள் எதுவுமே புரியாது. நம்மோட எண்ணங்கள் வந்து நமக்கு அடங்காது. அப்ப அடங்காத எண்ணங்கள் எங்கன்னா தேடிட்டு போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும், நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, ஜோதிய வந்து நாம சிந்தனைக்குள்ள வைப்போம். இல்ல ஏதாவது பிடிச்ச கடவுள் சிந்தனைக்குள்ள வைப்போம். இந்த பிடிச்ச கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டமைப்பு உண்டு. ஒரு நெறி உண்டு. சரியா? அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மோட சிந்தனை அடங்கிடும். சரிங்களா? அதனால வந்து நம்ம ஜோதியோ, நம்ம பிடிச்ச கடவுளோ, இத வந்து நம்ம சிந்தனைக்குள்ள வைக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஜோதிய வந்துட்டு ஏத்திட்டு, இந்த நல்லெண்ணெயில வந்து நம்ம விளக்கேத்திட்டு, அந்த ஜோதியோட அந்த ரேடியேஷன், அந்த பவர் மிதமான அந்த புடவத்தோட பவர் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மருந்தா கிடைக்கும். மருந்தா கிடைக்கும்போது, நம்ம தியானம் பண்ணும்பொழுது, அந்த தியான சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும். சரிங்களா? தியான சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சுன்னா, அது சித்தி பெற்றுரும். நெறைய நம்ம பதிவு வந்துட்டு போட்டுட்டே போயிட்டோம். நெறைய விட்டுட்டோம் நம்ம.
ஐயா நீங்க விஷ்ணுகாந்த், ஒண்ணுமில்ல. நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடி சுத்தி வந்து பண்ணுங்க. நீங்க வந்து தினமும் வந்து விளக்கு ஏத்திட்டு, காலையில இந்த நாடி சுத்தி பண்ணுங்க. நாடி சுத்தி எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பக்கம் இந்த இடது பக்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த கைய வந்து இந்த பக்கம் வச்சுக்கங்க. இந்த மோதிர விரலும், இந்த தனம்ன்றது கட்ட விரல வந்து இப்படி வச்சுக்கிட்டு, பெருவிரல இப்படி வச்சுக்கிட்டு, இந்த இடது பக்கம் இழுத்து, நல்லா இழுத்து, வலது பக்கம் விட்டு, வலது பக்கம் இழுத்து, இடது பக்கம் விடுங்க. இது மாரி ஒரு 2 சுத்து, 3 சுத்து பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட மன அழுத்தம்ன்றது குறையில இருக்கக்கூடிய எந்த மாரி மன அழுத்தமா இருந்தாலும் சரி. சரிங்களா? இது குறைஞ்சிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? இந்த ப்ரெஷர் குறையறதுனாலுமே, இந்த மன அழுத்தம் குறையறதுனாலும் ஒரு ப்ரெஷர் வந்து தன்னால அது வந்து தண்ணி மாரி கரைஞ்சிரும். சரிங்களா? மனம் ஆரோக்கியப்படும், உடல் ஆரோக்கியப்படும். சரிங்களா? அதுக்கு நீங்க வந்துட்டு முயற்சி செய்யுங்க. உங்கள சீக்கிரமா வந்து உங்க மன அழுத்தத்த வந்து ரிலீவ் பண்ணும். சரிங்களா? எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து உடைச்சு சரி பண்ணி குடுத்துரும். அதுக்கான வழிய உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துரும். நீங்க வந்து நாடி சுத்தி பண்ணுங்க. சரியா? அந்த நாடி சுத்தி பண்ண மனம் வந்து நமக்கு அடங்க மாட்டேங்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? முன்னாடி வந்து இந்த விளக்கு வந்து ஏத்திட்டு, நல்லெண்ணெயில விளக்கு ஏத்தி, அந்த நல்லெண்ணெயில இருக்கக்கூடிய நற்பலன் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? நல்லெண்ணெய் ஏத்திட்டு, நல்லெண்ணெய்க்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து, நாம ஒரு ஒரு 3 நிமிஷம், நம்ம 5 நிமிஷம்லாம் கொண்டு போக வேண்டாம். அவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. 3 நிமிஷம் உட்கார்ந்து, அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணி, அந்த சுவாசத்த அப்படி இழுத்து ஆனந்தமா வந்து அந்த சுவாசத்த ரொம்ப ஆனந்தமா இழுக்கணும். ஆனந்தமா இழுத்து 2 முறை, 3 முறை நீங்க விட்டு எழுந்து வந்துட்டு, நீங்க உங்களோட பயிற்சிய நீங்க பண்ணினீங்கன்னா, அந்த பயிற்சி உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். மன அழுத்தத்த குறைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள வந்து குறைச்சிரும். ஏதேனும் வழிகள் இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தா, அந்த பிரச்சனை தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு அந்த நாடி சுத்தியான தியானம் வந்து உங்களுக்கு அந்த பயிற்சி குடுத்துரும். மன அழுத்தம் உங்களால வந்து குறைஞ்சிரும். மன அழுத்தம்ன்றதே வந்து சாதாரணமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கூடாது. சும்மா அது ஏதோ வந்துட்டு போற மாரி அது ஒரு இதுவா இருக்கும். அது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? நீங்க இந்த பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி வீட்ல வந்து விளக்கு ஏத்தி தியானம் செய்யுங்க. ஒரு 3 நிமிஷம் உட்கார்ந்து, அதுக்கப்புறம் வந்து நீங்க நாடி சுத்தி செய்யுங்க. எல்லாம் சரியா போயிடும். ம். உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் வரலாற்று சொல்லணுமா? கண்டிப்பா. ஏன்னா முருகப்பெருமானோட வரலாற்ற வந்து நம்ம சொல்லணும்னா ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சுருக்கமா சில வரலாற்ற மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து நெறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியுமான்றது தெரியாது. சரிங்களா? ஏன்னா வந்து முருகனோட வரலாற்ற பார்த்தீங்கன்னா, பல காண்டங்கள்ல வந்து அந்த வரலாற்று வந்து எழுதப்பட்டிருக்கு. சரியா? இன்னும் 16 காண்டங்கள் எங்க போச்சுன்னே தெரியாது. சரியா? முருகனோட முழு வரலாற்று வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த திருச்செந்தூர் தெரியுமா உங்களுக்கு? இந்த திருச்செந்தூர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் வந்துட்டு கடல் கிடையாது. கடல் இல்லாத இருக்கப்போ, அந்த திருச்செந்தூர் வந்துட்டு ஒரு ஒரு மலைப்ப மலை பிரதேசம் அதெல்லாம். சரியா? எல்லாம் படர்ந்து மலைகளா தான் இருக்கும். அந்த மலையில இருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு ஒரு கவிஞ மலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கவிஞ மலை வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஆராய்ச்சி வந்து அந்த காலத்துல வந்து 8 பங்கு வந்து இருக்கக்கூடிய ஆராய்ச்சி அப்போ. சரிங்களா? விஞ்ஞானம் அந்த காலத்திலேயே இருந்தது. ஏன்னா இங்கிருந்து வந்துட்டு வீரபாகுவும் அவரோட படை வீரர்களும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முருகனுக்கு வந்துட்டு தளபதியா வந்துட்டு வீரபாகு வராரு. வீரபாகு கிட்ட சொல்றாரு முருகப்பெருமானு, "ஏன் நீங்க வந்துட்டு சூரபத்மன் கிட்ட போயிட்டு அ இந்த தமிழர் எல்லாரையும் புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க.
சரிங்களா? இந்த வானவர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த வானவர்கள் யாருமே கிடையாது. எல்லாம் தமிழர்கள் தான். சரிங்களா? தமிழர்களுக்காக தான் முருகப்பெருமானே வராரு. தமிழர்கள தான் முருகன் பெருமான் பார்த்துக்கிட்டாரு. தமிழர்கள வந்து பாதுகாத்தாரு முருகன். சரிங்களா? ஏன்னா, நீங்க வரலாற்ற நெறைய தேடி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாருக்குமே வரலாறு கிடையாது. ஆனா முருகனுக்கு வரலாறு உண்டு. நீ எந்த நாட்டுல போயிட்டு நீங்க வரலாறு கேட்டீங்கனாலும், முருகனோட வரலாற்ற தான் எல்லா நாடுகளையும் சொல்லக்கூடியது. சரியா? எல்லா நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில ஜீசஸ் வந்துட்டு அவரோட சீடர்கள் வந்து போதிச்சதே பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுகோணம்னு சொல்லக்கூடிய முருகனோட சக்கரம் தான். சரிங்களா? அந்த மாதிரி முருகன் வந்துட்டு எல்லா நாடுகளையும் வந்து சுத்திட்டு வந்திருக்காரு. சரியா? உலகத்த சுத்தி வந்தாரு முருகன் சொல்றோம் இல்லையா? இந்த இப்போ அந்த கந்த புராணத்துல சொல்ற மாரி கதைகள்லாம் கிடையாது. இந்த கதை வேற. ஏன்னா, இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவரு என்ன பண்றாருன்னு கேட்டா முருகப்பெருமானு, ஒரு காலகட்டத்தில வந்து இந்த ஆடு கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆடு வந்து முருகனுக்கு முதல்ல ஒரு வாகனமா இருக்கும். வாகனம் கிடையாது. இந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு காலகட்டத்தில என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு வந்துட்டு வழிபடுறேன்னு சொல்லிட்டு, இந்த ஆடு, மாடு அப்புறம் வந்து பார்த்தா நெறைய ஜீவன்கள்லாம் வந்து இந்த யாகத்தில வந்துட்டு போடுவாங்க. வெட்டி போடுவாங்க. அப்படி வெட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுலேருந்து ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வெட்டும்பொழுது அந்த ஆடு மேல வந்து வெட்டுப்படாம அந்த ஆடு யாகத்தில விழுந்து, யாகத்திலருந்து மேல குதிச்சு, அங்க உள்ளவங்க அத்தன பேரும் அடிச்சு, இடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு, அ எல்லாருடைய அத்தன பேரும் ஓட விடுறாங்க. சரி, அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஓட விடுறாங்க. ஏன்னா கந்த புராணத்தில வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்துட்டு இது. இப்ப எல்லாரையும் ஓட விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, யாருமே அங்க கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு நெறைய எல்லார்கிட்டயும் போய் முறையிடுறாங்க. ஏன் இந்த மாரி இருக்குன்னு. ஏன்னா எங்கெங்கலாம் போய் முறையிடுறாங்களோ, அங்கங்கலாம் அந்த ஆடு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உடைய நகரத்தெல்லாம் வந்து அழிச்சு தும்சம் பண்ணிடுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லாம் பயந்து நடுநடுங்கி இருக்கும்பொழுது, இந்த சூரியன்ல இருந்து முருகன் வராரு. சரியா? கதிரவன். இந்த கதிரவன்றது என்னன்னா, இந்த கதிர்வீழ்ச்சியிலருந்து வரும்பொழுது அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வந்து அந்த முருகன வந்து கவனிக்குது. அப்பதான் நிக்குது. நின்னு வந்துட்டு முருகன பாக்குது. அந்த முருகன பார்க்கும்பொழுது அந்த ஆடு பார்க்குறாரு. முருகன் கிட்ட வர்றாரு. கிட்ட வந்தோனே ஆடு பாக்குது. என்னன்னு கேட்கும்போது, முருகன வந்து அந்த ஆடு கூட்டிட்டு போகுது. எங்க போகுது? இந்த யாக பீடத்துல வந்து இந்த ஆடு, மாடு இதெல்லாம் பலியிட்டாங்க இல்லையா? நெறைய இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பலியிட்டு வச்சிருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆடு கூட்டிட்டு போய் முருகன காட்டும்போது, முருகன் பார்த்து ரொம்ப கோவப்பட்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது, "இல்ல நான் கடவுளுக்காக நான் இத வந்துட்டு குடுக்குறோம்." அப்படின்ட்டு அந்த மக்கள் சொல்லும்பொழுது, அந்த மக்கள் ஒண்ணு சொல்றாரு, "இது வந்து இது குடுக்கக்கூடாது." சரி, அப்ப நாங்க என்ன பண்ணணும்னும் போது தான், அப்பதான் வந்து இந்த கதிர்காமத்த உருவாக்குறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இது என்ன செய்யணும்? நாங்க இத தான் நாங்க வந்துட்டு எடுத்துக்க முடியும். இதெல்லாம் நான் பண்ண முடியும்ன்னு வந்து அந்த ஆடு வந்து காட்டும்போது, அந்த ஆட வந்துட்டு இவரு கூட்டிக்கிட்டு நேரா போய் என்ன பண்றாங்க கேட்டா, வந்து நெல், திணை இந்த மாரி விதைகள வந்து உருவாக்குறாரு. உருவாக்கி கொண்டு வந்து அந்த மக்களுக்கு குடுக்குறாரு. அந்த மக்கள் கேட்கறாங்க, "இந்த விதைய வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்?" இந்த விதை வந்து திரும்ப திரும்ப வளரும்ன்றாரு. அதான் எப்படின்னும்போது, அதுக்கான இடம் தான் வந்து கதிர்காமத்த வந்து சோதனை செய்றாங்க. கதிர்காமத்த வந்து அப்பதான் உருவாக்குறாங்க. கதிர்காமத்துல போடுறாங்க, திணை போடுறாங்க, நெல் போடுறாங்க. போட்டுட்டு இந்த பழங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து விதைகள போட்டு பழங்கள் எல்லாம் வருது. அதுதான் முருகனுக்கு இந்த பஞ்சாமிர்தம் எது குடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழங்கள் அத்தனையும் எடுத்து, இந்த பழத்த வந்து ஒண்ணு சேர்த்து, அத முருகனுக்கு வந்துட்டு அத குடுப்பாங்க. சரிங்களா? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து முருகனுக்கு குடுத்தது தான். இந்த நெல்லா இருக்கட்டும், இந்த திணையா இருக்கட்டும், எல்லாமே முருகன் நமக்காக, தமிழர்களுக்காக குடுத்த அந்த ஒரு ஆராய்ச்சியான விதைகள் தான் இந்த நெல், திணை இதெல்லாம். இதுக்கான உருவாக்கப்பட்டது தான் கதிர்காமத்துறை. சரிங்களா? இது வந்து இந்த கதிர்காமத்துறைய வந்துட்டு இந்த அருணகிரிநாதர் வந்து நெறைய அழகா பாடியிருப்பார். நெறைய நூல்கள்ல இருக்கு. ஏன்னா வந்து நக்கீரன் வந்து இந்த கதிர்காமத்த பத்தி பாடியிருக்காரு. கதிர்காமம் வந்து இப்போ உருவானதல்ல. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கதிர்காமம் வந்துட்டு உருவாயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய கணிப்புல ஏன்னா அது 4000 இல்ல 10,000 இருக்கலாம். 50,000 ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கணிப்புகள் படி பார்த்தீங்கன்னா வந்து 2000, 4000 ஆண்டுகள வந்துட்டு குறிப்பிடுறாங்க. இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் இப்படிதான் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்தா மாரி நாம சொல்ல போனோம்னா
இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? இந்த கதிர்காமம் துறை வந்து அதுக்கு முன்னாடியே உருவானது தான். இந்த விதைய வந்து முருகப்பெருமான் வந்து குடுத்தது தான். சரிங்களா? இதுக்காக தான் நம்ம பஞ்சாமிர்தம் வந்து அவருக்கு வந்து குடுக்குறோம். ஏன்னா வந்து அவரு குடுத்த விதை தான். தென்னாட்டு எடுக்கிறாரு. தென்னாட்டுக்கு வந்து அப்போ கடல் கிடையாது. கடல் இல்லாத இருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஸ்ரீலங்கா. அதாவது இலங்கை. சரிங்களா? அந்த இலங்கையில தான் நம்ம வந்து அந்த சோதிக்கிறாங்க. கதிர்காமத்த வந்து இந்த நெல் சோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொண்டு போதா உலகம் முழுக்க கொண்டு போறாங்க. இந்த ஆஸ்திரேலியாவோட நிலத்தோட பேர் என்னன்னா குமரன். முருகன் பேர்லயே இருக்கும். சரியா? குமரன் அந்த நிலத்துக்கு வந்துட்டு பேரே குமரன் தான். சரிங்களா? அது விவசாய நிலத்தோட பேரு. நிலத்தோட பேரே குமரன் தான். இந்த குமரி கண்டம்ன்றது வந்து குமரா கண்டம் தான் இருந்திருக்கணும். சரியா? இப்ப இருந்தா குமரி கண்டம்னு மாறி இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த குமார கண்டத்த தான் குமரி கண்டமா நாளாக நாளாக மாறி இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. சரிங்களா? இது ஒரு கதை. இதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஏன்னா இந்த கதையோட நம்ம தொடர்ச்சி நம்ம எங்கேயோ வந்துட்டோம். ஏன்னா நம்ம திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சோம். திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சு இந்த மாரி வந்திருக்கோம். சரிங்களா? எதுக்காக நம்ம சொல்றோம்னா, நம்ம தமிழர்கள வந்துட்டு பாதுகாத்த இடம் தான். அதுக்கு ஆடு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆடு தான் முதல்ல வந்து குமரனுக்கு இருந்தது. ஏன்னா இந்த மயிலும், சேவலும் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போருக்கு அப்புறம் தான் வருது. சரிங்களா? இந்த போர் செய்து முடிச்ச உடனே, இந்த போர்ல இருந்து தான் வந்து இவரு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, வெளில அதாவது அவரோட இருக்கக்கூடிய அந்த ரேடிஷனோட ஆயுதத்த அனுப்புறாரு. அந்த ஆயுதம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சூரபத்மன வந்துட்டு அ கொல்லுதான்னா கொல்ல. ஆனா என்ன கொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட மனிதனோட ரூபத்த கொல்லுது. ஆனா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சேவலையும், மயிலும் வந்துட்டு அவர வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த சேவலும், மயிலுன்றதும் 2 ரூபம் அவர்கிட்ட. சரிங்களா? அவரு வந்து சுயமா எதையும் சிந்திக்க மாட்டாரு. அவரோட தங்கையும், அவரோட தமையன் இருக்கக்கூடியவங்க இவங்க மட்டும் சொன்னா மட்டும் தான் கேட்பாரு. அவர் சுயமா சிந்திக்க மாட்டாரு. தங்கை என்ன சொல்லுதோ, அது ஆமா செய்யலாம் அப்படின்றாரு. அதனால என்னன்னா, அவருக்குள்ள ஒரு ஒரு சிந்தனையும், அசுர குணமும் இருக்கிறதுனால இந்த 2ம் வருது. மயிலாவும், சேவலாவும் வருது. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மயில வந்துட்டு இவர் அந்த தண்டனை குடுக்குறாரு. சரியா? ஏன் அந்த தண்டனை குடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, சூரபத்மனுக்கு இவர் செய்தது வந்துட்டு மனித குலத்துக்கான சிந்தனையே இல்ல. சரியா? இந்த தமிழர்கள ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. சரியா? தமிழர்கள ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. வானவர்கள கூட்டிட்டு போயிட்டு சிறை மீட்டாரு. வானவர்கள் யாருன்னா தமிழர்கள் தான். வானவர்கள் யாருன்னா அப்பவே வந்து வானிலை ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் வானவர்கள். சரியா? வானம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தெரிந்தவர்கள் தான் வானவர்கள். வானவர்கள் வேற யாரும் இல்ல, தமிழர்கள் தான் வானவர்கள். அந்த வானவர்களை சிறைமிட்டாரு. மீட்டு அந்த தமிழர்கள் வானவர்கள் கூடிய தமிழர்களை எல்லாம் சிறை மீட்டு கொண்டு வந்து இவரோட பாதுகாப்ப வச்சிருந்து இந்த ஒரு தமிழர்களுக்காகவே ரொம்ப பாதுகாப்பா இருந்ததால தான் முருகனை வந்து தமிழர்கள் வந்து அநேகமா வணங்குறாங்க. முருகன் வந்து தமிழர்களுக்கு மட்டும் தெய்வமான்னு கேட்டா, தமிழர்கள் மட்டும் தெய்வம் உலகத்துக்கே தெய்வம் அவர்தான். சரிங்களா? உலகத்துக்கு அனைத்திற்கும் தெய்வம் அவர்தான். கடவுள் அவர்தான். சரிங்களா? அவரோட வரலாற்ற நாம வந்துட்டு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து தேடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா, இந்த சைனாவுல வந்து வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து முருகன் தான். பழனிமலை முருகன் தான் அங்க சைனாவுல வணங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அத நாம புரிஞ்சுக்கணும். நெறைய இருக்கு. நாம வந்துட்டு ஏன்னா ரொம்ப சுருக்கமா வந்து நேரம் ஆகுறதுனால சுருக்கமா நான் இந்த இது சொல்றேன். ஏன்னா பகல்ல நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த அ நேரலை போட்டிருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது எப்படி என்னன்னு. ஏன்னா நேரம் கிடைச்சிருக்கும். ஏன்னா நேரம் ஆகிட்டு இருந்தனால என்னால வந்துட்டு இந்த தெளிவான பதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா என்னால சொல்ல முடியுதோ அவ்வளவு சுருக்கமா நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது ஆ நம்ம இந்த முருகனோட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஏன்னா நான் பேசுனது உங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு.
நீங்க இன்னும் 15 நாளைக்கு முடியணும். ஏன்னா, நீங்க அத பொறுப்பு எடுத்துருக்கிறதுனால, நீங்க வந்து 15 நாள் வந்துட்டு எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? நீங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா வந்துட்டு, நீங்க ம் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க கோயிலுக்கு போகணும். 3வது மாசம் வந்து நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போகலாம். சரிங்களா? பெரிய கோயிலுக்கெல்லாம் போகணும்னா, நீங்க வந்துட்டு 1 வருஷம் ஆகலாம். 1 வருஷம் ஆகுது நீங்க வந்துட்டு ரொம்ப குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நீங்க போகணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு போலாம். இல்லன்னா வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நீங்க இந்த ஒரு நீங்க எடுத்து பொறுப்பு பண்றதுனால 1 வருஷம் ஆகும். சரிங்களா? 3 மாசம் பொறுத்து அவங்க வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். 3 மாசம் ஆகும். இல்ல 14 நாள் ஆயிருக்கு இல்லைங்களா? 15 நாள் 16 6 நாள் ஆகட்டும். சரியா? 16 நாள் அவங்களோட கடனெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வீட்ல வந்துட்டு வழிபடுங்க. அந்த மூலிகை மந்திரத்துக்கு ம். மூலிகை வந்து மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இப்ப நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பயன்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலிகை நம்ம சாப்பிடுறதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நெறைய சாப்பிட்டுருக்காங்க. அது இல்லாம வந்து மாந்திரீகத்துக்கு நெறைய பயன்படுத்தியிருக்காங்க. மாந்திரீகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலிகை வந்துட்டு ஒரு மூலிகைய தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. எந்த மாரி மூலிகைய தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா வந்து இந்த மூலிகையில வந்து நெறைய பேர வாழ வச்சிருக்காங்க. நெறைய பேர வந்து கெடுத்தும் இருக்காங்க அந்த மூலிகையில. சரிங்களா? இதுல வந்துட்டு கெடுத்திருக்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க மிகப்பெரிய ஒரு சாபத்த வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து விளையாட்டா மூலிகை விளையாட வேண்டியது கிடையாது. ஏன்னா மூலிகை வந்து தேவர்களுக்கு சமம். சரிங்களா? அந்த மூலிகைய வந்துட்டு பயன்படுத்தலாம் வந்து மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தலாம். மாந்திரீகத்துக்கு அநேகம் பேர் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வரக்கூடிய இந்த மாந்திரிகர் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிழைப்புக்காகவும், தொழிலுக்காகவும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலிகைய எடுத்து நாம ஏதாவது மாயாஜாலம் பண்ண முடியும், ஜாலம் பண்ண முடியும். இதாவது கிடைக்கும்னு இப்ப எடுத்து பயன்படுத்துறாங்க. அதுக்கான முறைகள் இருக்கு. நெறைய பேர பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைய எடுத்து பயன்படுத்தி இது இல்ல பலிக்கவே இல்ல, இது கிடையவே கிடையாதுன்னா, ஆனா பலிக்கிறதா இருந்தால் பலிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வந்துட்டு மூலிகை வந்துட்டு நெறைய பதிவு வருது. இந்த பதிவுக்கு வந்துட்டு ஏன்னா இந்த ஒரு மூலிகையோட இது வந்து நான் சொல்லிட்டு வந்தேன்னா, அவங்களோட சந்தேகம் பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு மத்த பதிவுகள வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, சரி. அந்த மூலிகை வந்துட்டு என்னன்னா வந்து முறைப்படி, அதாவது காலையில வந்துட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து போயிட்டு, அ மூலிகைக்கு வந்துட்டு தாமரை நூலோ, அல்லது மஞ்சள் நூலோ, இல்ல வெள்ளை நூலோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த காப்பு கட்டணும்ன்ற ஒரு முறை இருக்கு. அது காப்பு கட்டி, அது வந்துட்டு இந்த ஞாயிறு அல்லது பூசம் இந்த மாரி ஒரு நட்சத்திரம் நாட்கள்ல வந்துட்டு என்ன பண்ணோம், மகா நட்சத்திரம் இந்த மாரி நாட்கள்லாம் வந்து சிறப்பு இழுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்து அத வந்துட்டு அதுக்கான காப்பு கட்டி, சாபம் குடுத்து, சரிங்களா? அதுக்கு மந்திர உயிர் குடுத்து, இது நெறைய இருக்கு. இதெல்லாம் வந்து செய்து, சாப விமோசனம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மந்திர உயிர் குடுக்கணும். உயிர் குடுத்த பிறகு மூல மந்திரம் ஜபிக்கணும். மூல மந்திரம் ஜபி எதுக்காக வேலை செய்யணுன்றதுக்காக மூல மந்திரம் ஜபிக்கணும்.
இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் பண்ணின பிறகு தான் அத வந்துட்டு ஒரு காப்பர் தட்டிலயோ, இல்ல மிகப்பெரிய ஒரு மண் சட்டிலயோ அத வந்து பயன்படுத்தி, அதுக்கான மந்திரத்த வந்து 1008 லட்சத்தெட்டுன்னு வந்து ஜெபிச்சு, அத வந்து பயன்படுத்துவாங்க. அது எதுக்காக நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா, அவங்களுக்கு வந்து தோஷம் இல்லை, சாபம் இல்லை, கர்ம வினை இல்லை. அத தீய விஷயத்துக்காக அத பயன்படுத்தினாங்கன்னா, அதுக்கு தோஷம் உண்டு, கர்மம் உண்டு, சாப விமோசனம் கிடையவே கிடையாது. சரியா? அதனால வேண்டி இத நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்தி, நன்மைக்கு மட்டுமே செய்யணும். நன்மைக்கு மட்டுமே குடுக்கணும். ஆனால் அந்த நன்மைக்கு குடுக்கறதும் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஐயா இந்த மாரி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அந்த மாரி குடுன்னா குடுக்கவே கூடாது. ஏன்னா உங்ககிட்ட வாங்கிட்டு போய் அவன் தவறா பயன்படுத்துவான். அதனால யாரையும் நம்பி ஒரு மையோ, ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட ஒரு சாதனமோ எடுத்தோ குடுக்கக்கூடாது. ஏன்னா, அவங்க எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? நமக்கு தெரிந்து 4 பேர் வந்து இந்த மாரி இருக்காங்க. சரியான ஒரு வழியில் இவங்கள நல்வழி கொண்டு போகணும்னா, நீங்க அந்த வேலைய செய்யலாம். சரிங்களா? இந்த மூலிகை வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மூலிகை வந்து சாபத்த குடுக்கக்கூடியது. சரியா? அந்த சாபத்த குடுத்ததுனால தான் நம்ம சாப விமோசனம் பண்ணணும். நம்ம சாப விமோசனம் பண்ணி, அதே சாபத்த வேலைய வந்து நம்ம செய்யக்கூடாது. சரியா? சுப கர்மங்கள் செய்யலாம். ஆனா, பாவ கர்மங்கள் செய்யக்கூடாது. பாவ கர்மங்கள் செய்தா, சாபம் விமோசனமே கிடையாது. சரியா? அதனால அத செய்யாதீங்க. சரியா? அத யாராவது புதுசா வந்து நான் தாந்திரிகத்துக்கு வரேன். நான் வந்து இந்த மாரி செய்ய போறேன். நான் வந்து படிச்சேன். அத வந்து இதே மாரி இருக்குன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் படிச்சுட்டு சாபத்த வாங்கிக்காதீங்க. சரியா? இது ரொம்ப கவனமா இருங்க. அது இல்லாம இந்த மூலிகைகள் நெறைய இருக்கு. ஏன்னா நெறைய சில செயற்கைலாம் நெறைய சேர்க்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு மூலிகை மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியுமான்னா வந்து, அதில ஒரு 4, 5 மூலிகை எடுத்து பண்ணலாம். இல்ல 7, 8 மூலிகை வந்து சேர்க்கலாம். அது எதுக்கெல்லாம் அது பயன் ஆகுமோ, அந்தந்த மூலிகை வந்து சேர்த்து அது செய்து பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இப்ப வெள்ளருக்கு நம்ம ஒரு இருக்கு இல்லைங்களா? இந்த வெள்ளருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, வடவேறு வெட்டி எடுத்து அதுக்கும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டி அதுக்கு அ ஒருத்தர் ஒரு விதமா செய்றாங்க. சரிங்களா? அவங்களோட வழிபாட்டு முறைய. ஏன்னா ஒருத்தரோட வழிபாட்டோட முறைப்படி தான் வந்துட்டு ஒருத்தர் செய்வாங்க. ஏன்னா ஒரு வழிபாடு செய்றாருன்னா, அவரு எந்த குருவ சார்ந்தவர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் இதே மாரி செய்றாரு அப்படின்னா, அந்த குரு சார்ந்தவர் தான் அந்த வழிபாட்ட செய்வாரு. அந்த அடிப்படைய நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி செய்றாங்கன்னா, இது என்னன்னா, ஒண்ணு யாராவது சொல்லிக் குடுத்து அந்த குரு சார்ந்தவங்க, அந்த வகரால வரவங்க வந்து சொல்லிக் குடுக்கறது, அத வந்து பயன்படியா செய்றவங்க இருக்காங்க. ஒரு சிந்தனையாளர்